அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே கடந்த சில நாட்களாக ரோஹிங்கியா அகதிகளை பற்றி சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்தோம். இன்றைய தினம் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அகதிகளை மீண்டும் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்க கூடாது என்ற ஒரு மகஜரையும் ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு அலுவலகத்தில் இன்றைய தினம் கையளித்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் ரோஹிங்கியா அகதிகள் 100க்கும் அதிகமானவர்கள் அந்நாட்டில் இடம்பெற்று வரும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இலங்கையின் வடபகுதிக்கு தப்பி வந்தார்கள். அவர்கள் இராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மியன்மாரை பற்றி அனைவருக்கும் தெரியும். அங்கு யுத்தம் நடைபெறுகிறது, கோர யுத்தம் நடைபெறுகிறது. அந்நாட்டு மக்கள் அகதிகளாக உலகின் பல பாகங்களுக்கும் சென்றுள்ளனர். பங்களாதேஷில் மாத்திரம் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அகதிகளாக தஞ்சம் அடைந்துள்ளனர். ரோஹிங்கியர்கள் மீது மிலேச்சத்தனமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சந்தர்ப்பத்தில் தான் அவர்களில் சிலர் இலங்கைக்கு வர நேர்ந்தது. ஆனால் எங்கள் நாட்டின் அத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்கிறார், அந்த அகதிகளை மீண்டும் அவர்களுடைய நாட்டிற்கே அனுப்ப வேண்டும், இலங்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும், இதுதான் அரசாங்கத்தின் தீர்மானம் என்று சொல்கிறார். எங்கள் நாடு சர்வதேச தீர்மானங்களுக்கு ஏற்புடைய நாடு. பல ஒப்பந்தங்களிலே எங்கள் நாடும் கைச்சாத்திட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் உயிர் அச்சுறுத்தல்கள் உள்ளவர்கள் எமது நாட்டுக்கு வந்தால் அவர்களை மீண்டும் அதே அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளுக்கு அனுப்பி வைக்க முடியாது. 1980, 90களில் எங்கள் நாட்டைச் சேர்ந்த பலர் உயிராபத்தை கருத்தில் கொண்டு பல நாடுகளுக்கு சென்று தஞ்சம் அடைந்தனர். அந்தந்த நாடுகள் எங்கள் நாட்டில் இருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தன. இன்றும் அவர்கள் அந்நாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் அரசியல் அடைக்கலம் பெற்றவர்கள். எனவே அரசாங்கம் எடுத்திருக்கும் இந்த தீர்மானம் சர்வதேச அளவில் மிகவும் பின்னடைவை ஏற்படுத்தும், நாட்டின் நல்ல பெயருக்கும் ஆபத்தை தரும். எனவே நாங்கள் ஜனாதிபதிக்கு இதை இப்படி செய்ய வேண்டாம் என்று கூறியுள்ளோம். கொரோனா தொற்று என்றால் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த காலப்பகுதியை மீட்டி பார்க்கவே முடியாது. ரணங்கள் நிறைந்த கொடூரமான ஒரு காலப்பகுதி. அனைவரும் வீடுகளுக்குள் முடங்கி போயிருந்தோம். பாடசாலைகள் மூடப்பட்டன. மாணவர்கள் வீட்டுக்குள் முடங்கி இருந்தார்கள். மீண்டும் அப்படியானதொரு நோய் உலகத்திலே எங்கும் பரவிவிடக் கூடாது என்பதுதான் உலக மக்களுடைய பிரார்த்தனையாகவும் இருந்தது. இந்நிலையிலே சீனாவில் மீண்டும் அது போன்றதொரு நோய் பரவி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது அந்த நோய் இந்தியாவுக்கும் பரவி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸ் தற்போது இந்தியாவிலும் பரவ ஆரம்பித்துள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கு ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் HMPV தொற்று உறுதியாகியுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பெங்களூரை சேர்ந்த 8 மாத குழந்தைக்கு HMPV தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகாவிலேயே மற்றொரு 3 மாத குழந்தைக்கும் இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நாடு முழுவதும் ஏற்கனவே 3 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் உறுதியான நிலையில் சென்னையில் 2 குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த எண்ணிக்கை 5 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. HMPV என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவை போன்றே இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தனியார் பேருந்து சங்கங்கள் மிக விரைவிலே ஒரு பணி புறக்கணிப்புக்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய மேற்கொள்ளப்படும் பேருந்து சோதனை நடவடிக்கை காரணமாக தங்களது தொழில்துறை தொடர்ந்தும் பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக கூறும் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் காவல்துறை போலீஸ் மா அதிபரை சந்தித்து தீர்வு காண தீர்மானித்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து இலங்கை காவல்துறையினரால் நடைமுறைப்படுத்தப்படும் விசேட வாகன சோதனை நடவடிக்கை
நடவடிக்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சிவில் உடையில் அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டு பயணிகள் பேருந்துகளை ஆய்வு செய்வதுடன் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து சாரதிகளை எச்சரிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த நடவடிக்கைகள் முன்னோடி திட்டமாக எதிர்வரும் 19ஆம் திகதி வரை 2 வாரங்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது. எவ்வாறாயினும் காவல்துறை சோதனைகள் காரணமாக தங்களது பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் கீழ் பேருந்துக்குள் சென்று சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என அவர்கள் கூறுகின்றனர். வேக தடையை நிர்ணயிக்கும் வீதி சமிக்ஞை இல்லாத இடங்களில் வேகமாக வாகனத்தை செலுத்துகின்றமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியல் அமைப்பு தேவை என்றும் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியிலே இடம்பெற்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கார்டினல் வேண்டியுள்ளார். ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியல் அமைப்பின் தேவை எழுந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிரான ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்கான வலுவான பொறிமுறையை உருவாக்குவதற்கு புதிய அரசியல் அமைப்பு அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கும் கொழும்பு பேராயருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான தகவல்களை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம். இதை யார் செய்தார்கள், எந்த நோக்கத்திற்காக, யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இலங்கையில் கடந்த காலங்களில் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன. கொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டமை போன்ற பல விடயங்கள் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. ஜனநாயகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த தேவையான பொறிமுறையை தயார் செய்ய வேண்டும் என்பதே எங்களது வேண்டுகோள். அதற்கு தேவையான அரசியல் அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தற்போதுள்ள அரசியல் அமைப்பில் உள்ள சில பலவீனங்களை போக்க புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.